கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் 2ஆம் நாளாக இன்று நடைபெறுகிறது. இதற்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிர்வாகிகள் காத்திருக்கின்றனர். மேலும் விஜய் தங்கியுள்ள விடுதி முன்பாக ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரளாவிலிருந்து பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த 2வது பூத் கமிட்டி கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் கோவையில் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் முதல் கூட்டமானது நடைபெற்றது. இதில் மாநாட்டை பொறுத்தவரை சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 3 மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு நேற்றைய தினம் இந்த முதல் கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 2வது தினமாக இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கோவை, திருப்பூர், கரூர் மற்றும் நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்ட நபர்கள் இன்று காலை முதலே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்தின் முன்பு குவிய தொடங்கினர். அதிகாலை முதலே குவிந்திருந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளே அனுமதி வழங்கப்பட்ட நபர்கள் மட்டுமே பலத்த சோதனைக்கு பின்னர் கூட்டரங்கிற்குள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கட்சி சார்ந்த துண்டு, அதே போல ஐடி அட்டைகள் போன்றவை எதுவும் உள்ளே எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரக்கூடிய நபர்கள் கட்சி சார்ந்த அடையாளங்களை ஏதேனும் தெரியப்படுத்தும் வகையில் கொண்டு வந்திருந்தால் அவை அனைத்தும் நுழைவாயில் பகுதியிலேயே சோதனை செய்யக்கூடிய பவுன்சர்கள் அதை அங்கேயே வாங்கி வைத்துக் கொண்டு அதன் பிறகே உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் செல்போன்களை எடுத்து வரவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்படாத நபர்கள் விஜயை காண்பதற்காகவும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காகவும் தற்போது இந்த கூட்ட அரங்கிற்கு அருகே சுற்று வட்டாரத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் அதிக அளவில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் கூட வெயிலையும் பொருட்படுத்தாது ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த கல்லூரி வளாகம் முன்பு, அதே போல விஜய் தங்கி இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியின் முன்பும் ஏராளமாக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்றைய தினமே விடுதியிலிருந்து இந்த கூட்டரங்கு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு விஜய் வாகனத்தில் வரும்போது அவரை தொடர்ந்து படைசூழ ரசிகர்களும் அவரது தொண்டர்களும் அணிவகுத்து வந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல நேற்று நடந்த இந்த நிகழ்வில் பல்வேறு அசம்பாவித நிகழ்வுகளையும் காண முடிந்தது. இதன் காரணமாக தற்போது கேரளாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான பவுன்சிலர்கள் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகம், அதே போல விஜய் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி ஆகிய 2 பகுதிகளிலுமேயே பவுன்சிலர்கள் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தற்போது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்குள் தற்போது உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்டு வருவதன் காரணமாக சுற்றுவட்டார பகுதியில் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை அனைத்திலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைய தினம் அதிக அளவில் ரசிகர்கள் காவல்துறையினர் மற்றும் பவுன்சிலர்களின் கட்டுப்பாட்டை கடந்து உள்ளே அதிக அளவில் அத்துமீறி நுழைந்ததன் காரணமாக பல்வேறு பொருட்சேதங்களும் ஏற்பட்டிருந்தது. எனவே இதை தவிர்க்கும் வகையில் தற்போது அதிக அளவில் பேரிகார்டுகள் கொண்டு தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தடுப்பு பொறுத்தவரை கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான குடியிருப்புகள் இருக்கின்றன. இங்கு பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களும் வசித்து வருகின்றன. ஆனால் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய பவுன்சிலர்கள் தற்போது விஜய் வரக்கூடிய பகுதி முழுவதுமாக பேரிகார்டு கொண்டு அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இங்கு குடியிருந்து வரக்கூடிய குடியிருப்பு வாசிகள் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பிரதான சாலைக்கு வரக்கூடிய சாலைகள் அனைத்தும் பேரிகார்டுகள் கொண்டு தற்போது அடக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்து வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் இங்கு அவர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற அரசியல் கட்சி சார்ந்த நிகழ்வுகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் நடத்த அனுமதி கொடுத்திருக்க கூடாது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாவதாகவும் அவர்கள் இங்கிருந்து ஆவேசமாக அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் உரிய அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டும் முழுவதுமாக அரங்கிற்குள் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் வரக்கூடிய பாதையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிக எண்ணிக்கையிலான தொண்டர்கள் தொடர்ந்து அணிவகுத்த வண்ணமே இருக்கிறார்கள். ராம்குமார். சுதன், தற்போதைய தகவலுக்கு நன்றி.